முதலாவது நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஸோ லூக்கா 12வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்துக்கலாம். லூக்கா 12:16. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. You're looking good. You're looking happy. My face looks fancy. So, லூக்கா 12வது அதிகாரம் 16வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவுடைய சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டான். தேவனோ அவரை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையவையாகும் என்றார். 2 ராஜாக்கள் எடுத்துக்கலாம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம். நீங்க பார்க்க போறது வந்து என்ன? ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தப்படு. இந்த டைட்டில் வந்து சீக்கிரமா முடிச்சிடுறேன். சொல்லுங்க, பக்கத்தில் பாருங்க. ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தப்படு. ஓகே, இன்னொன்னு இதை வந்து வேற மாதிரி சொல்லலாம். நம்முடைய ஆயத்தம் நம்மை ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தப்படும். நம்முடைய இருதய ஆயத்தம் நம்மை உண்மையான ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தப்படுத்தும். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம். பதினாறாவது வசனத்துல இருந்து, இது 16 தான். அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம முதல்ல சொன்னோம், நம்ம எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாச ஜீவியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். A call to live by faith. விசுவாசத்திலே நடக்கும்படியாக, விசுவாசத்திலே நம்ம செயல்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் 4வது அதிகாரத்துல இருந்து ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். 4வது அதிகாரத்துல 4வது அதிகாரம் 4வது வசனம். உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளையுடனே கதவை பூட்டி கொண்டு அவள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. பாத்திரத்துல ஊத்திட்டே இருக்காங்க, எண்ணெய் வந்துட்டே இருக்கு. அடுத்து அதே 5வது அதிகாரத்துல 10வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னார். அதற்கு நாகமான் ஓகே, அதெல்லாம் விட்டுட்டு கடைசியில 14வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான்.
ஓகே, ஆயத்தம் சொல்லுங்க. ஆயத்தம் நம்மை ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தப்படும். இந்த வசனங்களை இருதயத்திற்கு பிரயோஜனமாய் மாற்றிக் கொடுக்கும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்திக்கு இன்னொரு பேர் வைக்கணும் அப்படின்னா, இந்த செய்தி வேதாகமம், ஜெபம், சபை, இந்த மூன்றை குறித்து நம்ம சீக்கிரமா என்ன பண்ண போறத பேச போறோம். நம்ம ஆண்டவரால நம்ம அழைக்கப்பட்ட ஜனங்கள் விசுவாசத்திலே நடக்கும்படியாக நம்ம ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்முடைய இன்றைய தீர்மானங்கள் நம்முடைய நாளையை முடிவு செய்யும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்கள், இன்றைக்கு நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கை நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஆண்டவருக்காக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும். இங்க ஒரு மனிதன், லூக்கா 12வது அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதன் சொன்னா எல்லாவற்றையும், ஒரு பெரிய செல்வத்தை எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து அவருடைய ஆத்மாவோட சொன்னா, ஆத்மாவே நீ என்ன பண்ணு, சந்தோஷமா இருக்கு, உனக்கு எல்லாமே இருக்குது, அநேக வருஷங்களுக்கு என்ன பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி. அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொன்னாரு, மதி கேடுதி, அந்த ஆத்மா இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டா எல்லாம் இது யாருடையதாகும் சொல்லி ஆண்டவர் கேட்டார். ஸோ ஆண்டவர் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்கள், இன்றைக்கு நாம் எடுக்கிற தீர்மானங்கள், ஆண்டவர் இன்றைக்கு நாம் படுகிற நம்முடைய ஆயத்தம், இன்றைக்கு நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்துவது நாளைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். Preparation, today's preparation will prepare tomorrow's blessing. ஸோ ஆண்டவர் இந்த 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்த்து என்ன பண்ணாலும் இந்த செய்தியை பார்க்கலாம். முதலாவது 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பள்ளத்தாக்குல எல்லாம் பள்ளங்களை வெட்டுங்க. என்ன பண்ணுங்க, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தை நீங்க நம்ம 3 அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த 3 அதிகாரத்துல கொஞ்சம் கொஞ்சம் வசனம். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா யூதாவின் ராஜாவிடத்துல சொன்னாரு, இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனா பள்ளங்கள் எல்லாம் நிரம்பும். இந்த வாய்க்கால்களை வெட்டுவது அப்படிங்கிறது என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு பரீட்சை. அவங்க விசுவாசத்துல போய் காற்றும் இல்லை மழையும் இல்லை, வாய்க்காலை வெட்டி எதுக்கு அப்படின்னு சொல்லி கூட நினைக்கலாம். அந்த இஸ்ரவேல் இந்த யூதா ஜனங்களை ஏன் ஆண்டவர் இந்த காற்று, இந்த ஏன் இந்த யூதா ஜனங்களை வெட்ட சொன்னார் அப்படின்னா, ஆண்டவர் செய்ய போகிற ஒரு அற்புதமான காரியத்திற்கு ஒரு ஆயத்தமாக அவங்களால பார்க்கவே முடியல. விசுவாசம் என்கிறது நம்ம பார்த்து நடக்கிறது அல்ல, நம்ம பார்க்கிறதை விசுவாசிப்பது அல்ல விசுவாசம். நம்ம இங்க காற்றையும் காணவில்லை, அவங்க தண்ணியும் இல்லை, எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. ஆனா ஆண்டு சொல்றாரு, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பும். நம்முடைய வேலை என்ன? நம்முடைய வேலை ஆயத்தப்படுத்துவது, நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஆயத்தப்படுவது. இங்க காலையில அவங்க எழும்பும் போது அவங்களுக்கு தண்ணி இல்லை. ஆக்சுவலா 3 நாள் அவங்களுக்கு தண்ணி இல்லை யூதா ஜனங்களுக்கு. அந்த நேரத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணுங்க, வாய்க்கால்களை வெட்டுங்க, நான் தண்ணியை நிரப்புவேன். ஆனா நம்முடைய வேலை, ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், ஆனா நம்முடைய வேலை என்னன்னா, நம்ம ஆயத்தப்படுவது. ஆண்டவருடைய அற்புதத்திற்காக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஆயத்தப்படுவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முக்கியமான காரியம். நம்ம எதையும் பார்க்க முடியும். ஆண்டவர் முதல்ல நம்ம காற்று அடிக்குது, மழை சரிய மழை வர மாதிரி இருக்கு, நீ வாய்க்கால் வெட்டின்னு சொல்லலை. காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனா பள்ளங்கள் எல்லாம் நிரம்பும். நம்முடைய வேலை அதை விசுவாசித்து, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து, நம்ம ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்கிறது தான் நம்முடைய ஆயத்தம். ஒவ்வொரு விசுவாசியினுடைய ஆயத்தம் என்னன்னா, நம்ம ஆண்டவருக்காக ஆண்டவர் சொன்னதை அப்படியே கேட்டு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு ஆண்டவருக்காக தீர்மானங்களை எடுப்பதுதான் நம்முடைய பொறுப்பு. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. இன்னும் நாளைக்கு என்ன வரும்னு சொல்லி நம்ம கவலைப்பட, நாளைக்கு எப்படி நடக்கும் அதுன்னு சொல்லி இல்லை,
இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஒரு ஆயத்தமுள்ள வாழ்க்கை வாழும் போது நம்ம அதனுடைய முக்கியத்துவத்தை இன்னைக்கு நமக்கு தெரியாது. நம்ம ஆயத்தம் ஏன் இவ்வளவு ஆயத்தப்பட்டிருக்கோம்னு சொல்லி முக்கியத்துவம் இன்னைக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு காலையில அந்த பள்ளங்கள் எல்லாம் நிரம்பும். அல்லேலூயா. இன்னைக்கு அவங்களுக்கு தெரியல ஏன் அது வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சது, ஆண்டவர் சொன்னதை செய்யணும், விசுவாசிக்கணும்னு சொல்லி தெரிந்தது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்திலே நடப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை விசுவாசத்தில் ஆயத்தப்படுவதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் இவங்க யூதா ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய மனிதன் சொன்னதை கேட்டு விசுவாசத்துல அவங்க வெட்டினாங்க, வாய்க்கால்களை வெட்டினாங்க. எவ்வளவு ஆழ வெட்டினாங்களோ அவ்வளவு ஆழத்துல தண்ணி நிரம்பினது. நம்முடைய வேலை எவ்வளவு அதிகமாக நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்பட முடியுமோ. ஏன்னா இங்க நம்ம வேத வசனத்தை வாசித்து, வேத வசனத்தை லேவியராகவும் எண்ணாகவும் நெகேமியா இன்னைக்கு படிச்சோம்ல நிறைய வசனங்கள், ஏசாயா, ஒவ்வொரு வசனத்தை வாசித்து நம்முடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, நம்ம வசனத்தை, வேத வசனத்தை நம்ம வாசித்து நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்துவது ஆண்டவருக்கு முன்பாக. நாளைக்கு பற்றி என்ன நடக்கும்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை, இது எப்படி நடக்கும்னு கவலைப்பட தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யும் போது, வசனத்துல உள்ள காரியத்தை நம்ம வாசித்து நம்ம ஆண்டவர் சொன்னபடி வாய்க்கால்களை தோண்டும் நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தி, இன்னும் இருதயத்தை ஆழமாக்கி, இன்னும் ஆண்டவருக்கு ஆயத்தப்படும் போது ஆண்டவர் சொன்னார், காற்றையும் மழையும் காணும், பள்ளங்கள் எல்லாம் நிச்சயமாக நிரம்பும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது எப்படி இது நடக்கும், எப்படி அது நடக்கும்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்துல நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அகிலேஷ் குறித்து இதை அறியாயோ, இதை கேட்டதில்லையோ. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் தாண்டி நான் செய்யக்கூடிய ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். சோ ஆண்டவர் எப்போதுமே நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் இது எப்படி ஆகும் ஆண்டவரே? இவன் மரியாள் கூட கேட்டா, எப்படி ஆண்டவரே ஆகும், கல்யாணமே ஆகல, எப்படி இந்த குழந்தை எப்படி ஆகும்? நமக்கு கூட நிறைய கேள்வி வரலாம், இது பாசிபிலிட்டியே இல்லையே, சாத்தியமே இல்லையே, இது எப்படி ஆகும்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் வரலாம். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய இந்த வசனத்தை நீ விசுவாசித்து இதன்படி இதுல உன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இதுல சொல்லி இருக்கிறபடி நீ செய்வாயானால் அதுதான் அந்த வாழ்க்கை பாருங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஆயத்தப்படுறோம், அப்படிதானே? ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஆயத்தப்படுவீங்க. ஒரு விளையாட போகணும்னா, எக்ஸாமுக்கு போகணும்னா, மேக்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா ஆயத்தம் இல்லாமல் போக முடியுமா? போக முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே ஆயத்தப்பட்டு, சஞ்சய் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காப்புல, தானே எக்ஸாம் இல்லை? ஸோ நிறைய நம்ம பிள்ளைங்க எல்லாருமே 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ ஆயத்தம், நம்ம எல்லாரும் ஆயத்தப்பட்டு கஷ்டப்பட்டு தினம் டெஸ்ட் வைக்கிறாங்க, ஆயத்தப்படுகிறது. ஸோ நம்முடைய வேலை என்னன்னா ஆயத்தப்படுவது. ஒரு ஆயத்தம் இல்லாமல் அந்த எக்ஸாம் என்ன பண்ண முடியாது, ஃபேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் நம்ம ஆண்டவர் நம்ம இருதயம் ஆயத்தப்படாம அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அந்த ஆசீர்வாதம் நம்ம இருதயம் ஆயத்தப்படும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அதை நிரப்புவேன், அந்த பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், பள்ளங்கள் எல்லாம். அடுத்தது 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல பார்த்தோம்னா, இங்க 2வது 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல இங்க ஒரு ஜெபம். இங்க என்னன்னா, ஒரு விதவை, அவளுக்கு கடன் வந்துருச்சு, அவளுக்கு என்ன ஆச்சு, ரொம்ப பெரிய பிரச்சனை. அப்போ இங்க எலிசா தீர்க்கதரிசி, ஸோ இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, எலிசா தீர்க்கதரிசி அவளை பார்த்த உடனே என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. அவர் சொன்னா, என்கிட்ட ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னாரு, நீ என்ன பண்ணு, நிறைய பாத்திரத்தை என்ன பண்ணு, போய் ஆயத்தப்படு, நிறைய பாத்திரத்தை பக்கத்து வீட்டுலாம் என்னெல்லாம் கிடைக்குமோ அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு கொண்டு வா. எம்டி பாத்திரம் வெறுமையான பாத்திரத்தை எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி கொண்டு வான்னு சொல்லி சொன்னார். ஸோ நம்ம நிறைய நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிறது நமக்கு ஒரு வித்தியாசமா இருக்கலாம். என்ன ஆண்டவர் இப்போ ஒரு கலச எண்ணெய்தான் இருக்குது, ஒரு குடம் எண்ணெய்தான் இருக்குது, இப்போ வெறுமையான பாத்திரத்தை நான் எதுக்கு எடுத்து வரணும்னு கேட்காம அந்த பெண் என்ன பண்ணா, எல்லாத்தையும் போய் அவங்க
அவன் பெண்ணும் அந்த பையனும் இப்போ எல்லாரும் இப்போ எடுத்து வராங்க. ஆண்டவர் நம்மை விசுவாசத்திற்காக அழைக்கிறார். நம்ம ஒவ்வொரு இந்த வசனத்துல ஒருவேளை நிறைய காரியம் புரியாமல் இருக்கலாம், நிறைய காரியம் நமக்கு இது எப்படி ஆகும்னு சொல்லி நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறது அப்படியே கேட்டு இந்த விதவையோட பையனும் என்ன பண்ணாங்க, போய் விசுவாசத்துல எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வந்தாங்க. பக்கத்துல அவங்களால முடிகிற அளவு எடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எலியா தீர்க்கதரிசி சொன்னா, நீ வீட்டுக்கு போய் கதவை பூட்டிட்டு என்ன பண்ணுங்க, இந்த ஒரு குடம் எண்ணெயை எம்டி பாத்திரத்துல ஊத்துங்கன்னு சொன்னார். அவங்களும் ஊத்துறாங்க. அவங்க எடுத்து வைத்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பினது. அல்லேலூயா. அவங்க விசுவாசத்துல அவங்களுக்கு எப்படி ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஆண்டவர் சொன்னதை கேட்டு நம்ம ஆயத்தப்படும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவர். நம்ம இருதயம் ஆயத்தப்படும் போது அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்தும் போது, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஆயத்தப்படுத்தும் போது, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவர் அந்த காரியத்துல அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இங்க இந்த குடம் எல்லாம் நிரம்பிடுச்சு. எது வரைக்கும் அப்படின்னா, பாத்திரம் இருக்கிற வரைக்கும் அந்த எண்ணெய் வந்துட்டே இருந்தது. எந்த அளவு நம்ம ஆயத்தப்படுகிறோமோ அந்த அளவு ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல சந்தோஷத்தை, சமாதானத்தை, அவருடைய கிருபைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக ஆயத்தப்படுவது. ஆயத்தம் நம்மை ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தப்படுது. அல்லேலூயா. ஆயத்தம் நம்மை ஆயத்தப்படுது. நம்ம ஆயத்தம் இல்லாம போயிட்டு, இவன் நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், மத்தேயு 25வது அதிகாரத்துல 10 கன்னிகைகள், 5 பேர் ஆயத்தத்தோட இருந்தாங்க. ஆயத்தத்தோட இருந்தவங்க என்ன பண்ணப்பட்டாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. ஸோ இந்த ஆயத்தம் என்பது ரொம்பவே முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துவது தான் நம்முடைய வேலை. அற்புதம் செய்வது ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். நம்ம இந்த ஜெபத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆயத்தத்தோட ஜெபத்துல அநேகருக்காக நம்ம ஜெபிக்கலாம். நம்ம தனியா வேதம் சொல்லுகிறது, நீங்க தனியா போயிட்டு அந்த அறையை பூட்டி கொண்டு ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே இந்த ஜனங்கள் அழிந்து போறாங்களே, ஐயோ இந்த ஜனங்கள் நரகத்துக்கு போறாங்களே, ஆண்டவர் சொன்னாரு நீங்க போய் சகல சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு எனக்கு சொல்லியிருக்கிறாரே, நான் என்ன பண்ணும், எப்படியாவது இந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திறப்பின் வாசல்ல இருந்து ஜெபிக்க கூடியவர்களாக. ஏன்னா இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆயில் எப்போதுமே எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறவர். ஆண்டவர் நமக்குள்ள அவருடைய கிருபைகளை கொடுக்கிறவர். அவருடைய சந்தோஷத்தை நமக்கு ஊற்றுகிறவர். ஸோ நம்ம ஆண்டவருக்கு முன்பாக காத்திருக்கிறவர்கள், ஏசாயா 40 அதிகாரத்துல காத்திருக்கிறதா ஒரே ஒரு வழி. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், பக்கத்துல பார்த்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக ஜெபத்துல ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு இந்த விதவை பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு. போய் எலிசா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி போய் விசுவாசித்து, எலிசா சொன்ன வார்த்தையை விசுவாசித்து போய் என்ன பண்ணா, அந்த எல்லா பாத்திரங்களையும் என்ன பண்ண கலெக்ட் பண்ணி கொண்டு வீட்டுல எலிசா சொன்னாரு, கதவை பூட்டிட்டு உள்ள நீ உன் பையனுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க, அந்த ஒரு குடம், உனக்கு இருந்த ஒரே ஒரு குடம் எண்ணெய், எனக்கு இருக்கிறது என்ன கொஞ்சம் தான் இருக்குது, இதுல நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற அந்த விதவையை பார்த்து சொன்னாங்க, நீ என்ன பண்ணி எல்லா வெறுமையான பாத்திரத்திலையும் ஊத்துன்னு சொன்னாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார், அதை நிரப்பினார். ஏன்னா நம்ம இருதயம் ஆயத்தப்படுவதுதான் நம்முடைய வேலை. ஆயத்தப்படுத்துவதுதான் நம்முடைய வேலை. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் விசுவாசிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுகிறேன், விசுவாசிக்கிறவர்களை தேடுகிறேன், விசுவாசத்துல நடக்கிறவர்களை. ஏன்னா ஆண்டவர் தான் கடைசியா ஆசீர்வதிக்கிறவர். அந்த குடத்தை நிரப்புறவர் ஆண்டவர் தான். எல்லா எண்ணெயினால நிரப்பினவர் ஆண்டவர் தான். 2 தீமோத்தேயு எடுத்துக்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை படிங்க. ஏன்னா நம்ம நடக்கிறது விசுவாசத்துல நடப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்துல நடக்கிறதுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிங்க 2 தீமோத்தேயு. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவன்,
எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணக்குக்குரிய பாத்திரமாய் இருப்பார். நம்ம எஜமானுக்கு முன்பாக ஆயத்தப்பட்டதும், நம்ம ஒரு நாள் நம்முடைய வேலை என்னன்னா, நம்ம வெறுமையான பாத்திரங்களை நம்ம சேகரிப்பது. நம்ம இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக எல்லாவற்றையும் நம்ம எம்டி பண்ணிட்டு நம்முடைய வெறுமையாக்கி ஆண்டவருக்கு முன்பாக நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் நிரப்புகிறவர். ஒரு நாள் பரலோகத்துக்கு நம்ம போகும்போது, நம்ம பரலோகத்துக்கு போகிறதற்காக எங்கு ஆயத்தப்படுகிறோம், பரலோகத்துக்கு அந்த பீமா சிங்காசனத்தின் முன்பாக நிற்கிறதுக்கு எங்கு ஆயத்தப்படுகிறோம். ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு தெரியாது, நமக்கு எதனால் நடக்குது என்ன நடக்கும்னு கூட தெரியாது நிறைய நேரத்துல. ஆனா ஆண்டவர் விசுவாசத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நமக்கு இந்த உலகத்துல நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு அதனுடைய பலனை நம்ம பார்க்காம கூட இருக்கலாம். இந்த உலகத்துல சில விசுவாசத்துக்கு நிறைய சில காரியங்கள் ஆண்டவருக்காக விசுவாசிக்கிறேன், ஆண்டவருக்காக நான் செய்கிறேன், ஆனா அதுல பலனே இல்லை. நிறைய நேரத்துல நம்ம பலனை உடனே எதிர்பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் நான் இதை கொடுக்குறேன், இதை நான் செஞ்சிருங்க எனக்கு. ஆண்டவருக்கு ஏதோ ஆண்டவருக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. அவர் செய்யறதுக்காக விசுவாசிக்க தான் முடியும். விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். ஸோ ஆண்டவர் நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இதை செஞ்சா ஆண்டவர் இது செஞ்சிருவாரு, இதை 40 நாள் உபவாசம் இருந்தா எதையாவது செஞ்சிருவாரு ஆண்டவர். நான் ஏதாவது காணிக்க கொடுத்து ஆண்டவர் செஞ்சிட மாட்டாரா? நான் முழங்கால ஸ்ட்ரைட்டா நின்று உப்புல முழங்கால நின்னா ஏதாவது செஞ்சிட மாட்டாரா? இது போயிட்டு நிறைய பேர் 4 பேர்கிட்ட கூட சொல்றது, நீங்க உப்புல இதெல்லாம் நின்று பாருங்க, உங்க ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. அதெல்லாம் கேத்தலிக் விசுவாசம், உப்பு மெழுகுவர்த்திலாம். நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆட்களும் அதே நம்பிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நான் மீட் பண்ணிருக்கேன். ஸோ இப்படி இதை செய்தா அதை செய்ய மாட்டோம். இல்லை, ஆண்டவர் விசுவாசித்து நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் போது நம்ம ஒருவேளை பலன் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல பீமா சிங்காசன நியாய தீர்ப்புல ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிறவர். ஆமென். அந்த பரலோகத்துல இங்கு கிடைக்காத சில பலன்களை ஆண்டவர் அங்கு கொடுக்கிறவர். ஆனா இங்கு விசுவாசத்துல நடக்கும்போது இங்கேயும் ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிறவர். இங்கேயும் ஆண்டவர் நம்ம சந்தோஷத்தால் நிரப்புகிறவர். எது இருக்கோ இல்லையோ, எது வருதோ வரலையோ, எது நடக்குதோ நடக்கலையோ, ஆனா ஆண்டவரை விசுவாசிக்க போகிறேன், ஆண்டவரனை நிரப்ப போகிறார். கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ந்திருக்க முடியும். கர்த்தருக்குள்ள ஆண்டவர் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுகிறார். மறுபடியும் சொல்லுங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லு. ஏன்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும்னு அவருக்கு தெரியும். எதுவுமே இல்லாட்டியும் சந்தோஷமா இருக்க முடியும் தெரியும், எதுவுமே நடக்காட்டியும் சந்தோஷமா இருக்க முடியும் தெரியும் அவருக்கு. ஆனா நம்ம ஆண்டவர் அதனாலதான் நீங்க பாத்திரத்தை அந்த விதவையிட்ட சொன்னாரு, நீங்க பாத்திரம் எம்டி வெசல், ஒரு வெறுமையான பாத்திரத்தை எல்லாம் எடுத்துட்டு வாங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல பியூட்டிஃபுல்லான வசனம். நம்ம எல்லாரும் பாருங்க இந்த வசனத்தை, இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம் அந்த வசனத்தை. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனத்தை 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துல 21வது வசனம் நம்ம வாசித்தோம்னா மெதுவா பொறுமையா வாசிக்கலாம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். ஒருத்தன் எல்லாத்தையும் தன்னை வெறுமையாக்கி ஆண்டவருக்கு முன்பாக ஆயத்தப்பட்டு ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தையில விசுவாசித்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபிப்பானால், ஏன்னா இந்த ஆயத்தம்ங்கிறது இது ஒரு தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம ஆண்டவர் நமக்கு இதற்கு பதில் கொடுப்பார். ஏன்னா நம்முடைய முடிவு நமக்கு தெரிய அவசியம் இல்லை, என்ன நடக்கும்னு சொல்லி தெரிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசித்து நம்ம செய்யும் போது என்ன முடிவுங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனா இன்றைக்கு நான் செய்கிற ஒவ்வொரு ஆயத்தமும் நாளைக்கு என் வாழ்க்கையில ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை கொண்டு வரும். ஆண்டவரிடத்திலிருந்து அந்த விசுவாசத்தை பெருக பண்ணும். ஏன்னா நான் செய்ய போறதுல என்ன தெரியுமா, ஆண்டவர் சொன்னதை அப்படி செய்யறதுக்கு நான் என்ன பண்ண போறேன், அங்க முதல்ல நான் நிக்க போறேன். ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்யறதுக்கு அங்க 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல பார்த்தோம். அவங்க ஆண்டவர் சொன்னாரு வாய்க்கால்கள் வெட்டுங்கன்னு சொன்னாரு. அவங்க உடனே என்ன பண்ணாங்க, வாய்க்கால்களை வெட்டினாங்க. அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது அந்த வாய்க்கால்கள் எல்லாம் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டிருந்தது. எவ்வளவு ஆழமா தோண்டினாங்களோ அவ்வளவு தண்ணி நிரம்பி இருந்தது. ஆனா காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல.
இந்த விதவை பெண் வந்து ஆண்டு சொன்ன எல்லாம் ஒரு கூட ஆயில் தான் இருந்துச்சு, எல்லாம் அநேக பாத்திரங்களை கலெக்ட் பண்ண சொன்னார். பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் எம்டி பாத்திரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து விசுவாசத்துல நடந்ததுனால ஆண்டவர் அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பி அவர் சொன்னார், இப்ப போய் அந்த உன் கடன் எல்லாம் அடன்னு சொன்னார். இப்ப போய் உன் கடனை அடன்னு சொன்னார். இந்த எண்ணெயை விற்று கடன் அட. சோ நம்முடைய வேலை வந்து நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவது. இந்த 5வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல இங்க நாகமான் என்கிற ஒரு மனுஷன் சிரியா தேசத்தினுடைய படை தளபதி இருந்தான். இங்க நாகமான் வந்து எலிசாட்ட வராது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க அவர் சொல்றாரு, அவர் பார்க்கவே இல்லை, பார்க்கவே இல்லை. சொன்னாருன்னா, நீ போயிட்டு என்ன பண்ணு, யோர்தான்ல 7 முறை முங்குன்னு சொல்லி ஒரு வேலைக்காரனை அனுப்பி சொல்லி விட்டாரு. உடம்புலாம் குஷ்டரோகம். அப்போ அவன் சொன்னா, ஐயோ இது எங்க ஊர்ல இதை விட பெட்டர் நதிகள்லாம் இருக்குது, எங்க ஊர்ல இருக்கிற நதி இதை விட நல்ல கிளீனான நதி, இதுன்னு ஒரு சின்ன நதி அப்படி சொல்லி என்ன பண்ணா, அவனுடைய அசிஸ்டண்ட்டை பார்த்து சொன்னான். அப்போ அசிஸ்டன்ட் சொன்னா, அவர் மட்டும் நீங்க ஒரு பெரிய மலையில ஏறி குதிங்கன்னா குதிச்சிருப்பீங்க, அப்படித்தானே சரியாகிறதுக்கு. இங்க எங்கேயோ போங்கன்னா போயிருப்பீங்க. இங்க போனா சரியாகும், அங்க போனா சரியாகும்னா நீங்க போயிருப்பீங்கல்ல. இப்ப அவர் என்ன சொல்றாரு, சிம்பிள் காரியம், அந்த யோர்தான்ல முங்க சொல்றாரு, விசுவாசத்துல முங்க சொல்றாரு. நீங்க மூங்கினீங்கன்னா கண்டிப்பா நடக்கும், சின்ன காரியம் தானே, அற்புதமான காரியத்தை சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் தான் அந்த படை தளபதி அந்த அந்த அசிஸ்டன்டுடைய பேச்சை கேட்டு விசுவாசித்து அந்த யோர்தான்ல முங்கும் போது வேதம் சொல்கிறது, அவர் எழும்பும் போது சிறு பிள்ளையினுடைய சருமத்தை போல அவருடைய சருமம் மாறினது. நம்முடைய வாழ்க்கை வந்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவதை அப்படியே கேட்பது, ஆண்டவர் சொல்லுகிறது அப்படியே கேட்கிறது. ஏன்னா இது கஷ்டமான காரியம் கிடையாது. ஆண்டவர் சொல்ற காரியம் கஷ்டமான காரியம் கிடையாது. ஆண்டவர் சொல்ற காரியம் வீணான காரியமும் கிடையாது. ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே இந்த வேத வசனத்தின்படி கற்றுக்கொண்டு வேத வசனத்துல நிலைத்திருந்து நம்ம ஜெபித்து தனியா யாருக்கும் பார்க்க தேவையில்லை. உன் அறை கதவை பூட்டி கொண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நீ ஜெபம் பண்ணுவாயானால் அவர் பரலோகத்தில் அந்த அந்தரங்கத்துல பார்க்கிற அவர் வெளியரங்கமாக அவர் பலன் கொடுப்பார் வேதம் சொல்லுகிறது. நம்ம வெளியே எதுவுமே தெரிய தேவையில்லை, நம்முடைய கஷ்டம் வெளியே தெரிய தேவையில்லை, நம்முடைய பிரச்சனை வெளியே நம்ம சொல்ல தேவையில்லை, நம்ம அநேக இந்த உலக காரியங்களை நம்ம முக்கியப்படுத்த தேவையில்லை. ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பார்க்கும் போது, ஏன்னா நம்ம இந்த உலகத்துல நம்ம ஏதாவது கட்டினா நம்ம பார்க்க முடியும், இந்த உலகத்துல எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும், நம்ம பொருட்கள், நம்முடைய வீடு, நம்ம எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஆனா நம்ம பரலோகத்துல கட்டுகிற காரியம், ஆண்டவர் இந்த விசுவாசத்துல கட்டுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆனா அது நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தையும் நித்தியமான ஒரு கனிகளையும் நித்தியமான பலனையும் நம்முடைய வாழ்க்கையில் அது கொடுக்கும். நம்ம இந்த உலகத்துல கட்டுறது நம்ம பார்த்துடலாம், ஆனா அது அந்த விசுவாசத்துல நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்க முடியாது. விசுவாசத்துல செய்கிற நம்ம ஒரு விசுவாசி என்ன பண்றான், முதல்ல ரட்சிக்கப்பட்ட உடனே அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி பறக்கிறான், ஆலயத்துக்கு ஓடி வரான், ஆலயத்துல வந்து ஆலயம் தான் கதின்னு இருக்கிறான், ஒரு முறை வரான். நான் கூட சர்ச்சுக்கு ஒரு முறை ஃபர்ஸ்ட் போனேன் தாய்லாந்துல இருக்கும்போது. ஏன்னா ரொம்ப தூரம், இந்த சபை நான் இருக்கிற இடம் ரொம்ப தூரம். ஒரு முறை போனேன், அதுக்கப்புறம் 2 முறை போனேன், அதுக்கப்புறம் 3 முறை போனேன், அதுக்கப்புறம் அங்கிருந்து திரும்பி வர மாட்டேன், அங்கேயே தூங்கி வேணாம், அங்கேயே நைட் அங்கே படுத்துட்டு காலையில ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து வேணாம், ஞாயிற்றுக்கிழமை நைட் மட்டும் தான் நான் போகாது. ஸோ ஒரு விசுவாசி என்ன பண்ணா, ஒரு முறை ஆலயத்துக்கு போறான், அவனுடைய இருதயம் என்ன பண்ணுகிறது, விசுவாசத்துல என்ன பண்ணுகிறது, ஆயத்தப்படுகிறது. 2 முறை போறான், பைபிள் காலேஜுக்கு போறான், சுவிசேஷ ஊழியத்துக்கு போறான். அவனுடைய வாழ்க்கையில மற்ற காரியத்தை அவன் பார்க்கல. ஏன்னா மற்ற காரியங்கள் இந்த உலகத்துல அநேக காரியங்கள் இருக்குது, ஆனா நித்தியமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய காரியத்தை அந்த விசுவாசி பார்க்கிறான். விசுவாசத்துல ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படியும் போது, ஆண்டவருக்கு தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை நிரப்புகிறார். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும், நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும், நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும், நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு அர்ப்பணிப்பும் அது வீண் அல்ல, அது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. காற்றையும் காண மாட்டீர்கள், பள்ளங்கள் நிரம்பினது. அந்த ஒரு குடம் எண்ணெய் 100 குடம் எண்ணெயா மாறினது. எவ்வளவு பாத்திரம் இருக்குதோ அவ்வளவு பாத்திரத்தை அந்த எண்ணெய் நிரப்பி
அவள் கடன் எல்லாம் அடைக்க அவளுக்கு கிருபை கிடைத்தது. அது மாதிரி இன்றைக்கு நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் போது நம்ம இன்றைக்கு நம்ம ஜெபத்துல என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்காக இந்த வெறுமையான பாத்திரங்களை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சேகரிப்போம். இந்த 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 மனுஷனுடைய வாழ்க்கை என் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த இந்த தேசத்தினுடைய வாழ்க்கை, இந்த தேசத்தை என் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஊருடைய ஆத்துமாக்களை பற்றி ஜெபிக்கிறதுக்கு ஏன்ட்டெல்லாம் பொறுப்பை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நமக்கு ஜெபிக்கும் போது, இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது அந்த அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்புவதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் நிரப்புகிறவர். எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. ஆனா நம்ம எப்போ இது நிற்கும் அப்படின்னா, எப்போ நம்ம வாழ்க்கையை விசுவாசத்தில் நடக்கிறது நிறுத்துறோமோ அப்போ நின்றும். எப்போ நம்ம இது என்ன ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நடக்க வேண்டிய ஒரு காரியம். எப்போ நம்ம விசுவாசிக்கிறது நிறுத்துறோமோ, எப்போ என்னுடைய தீர்மானங்கள் இன்னைக்கு ஆண்டவருக்காக தீர்மானங்கள், இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறதற்கு, இந்த ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிறதற்கு, ஆண்டவருக்காக நம்ம ஆண்டவருடைய சபையில நம்ம கூடுகிறதற்கு எப்போ நான் நிறுத்துகிறனோ அப்போ அவருடைய அந்த நிரப்புதல் நின்றுவிடும். ஏன்னா இது நம்ம எவ்வளவு ஆயத்தப்படுகிறோமோ அந்த அளவு நம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ 5வது அதிகாரத்தை நம்ம படித்த மாதிரி ஒரே ஒரு வசனத்தை அதுக்கு ஈக்குவலா வாசிக்கலாம். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும். ஸோ ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம ஜெபத்துல நம்ம தொடர்ந்து இந்த வெறுமையான பாத்திரமாகிய நம்முடைய இருதயத்தை நம்ம ஆண்டவரிடத்துல கொண்டு வரும்போது, தொடர்ந்து இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் போது, 2 தீமோத்தேயு 2:22 தொடர்ந்து ஆயத்தப்படுத்தும் போது நம்ம எஜமானுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நம்ம ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இதை நிறுத்தவே கூடாது. வாழ்க்கையில முடிவு வரைக்கும் நிறுத்த மாட்டேன் அடுத்த ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஏன்னா எப்போ அந்த பாத்திரம் இல்லையோ அப்போ அந்த எண்ணெய் நின்று போயிடுச்சு. எவ்வளவு ஆழமா தோண்டியிருந்தாங்களோ அவ்வளவு ஆழத்துக்கு தான் அது நிரப்பப்பட்டது. கடைசியா மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனத்துல சபை கூடுதல், சரீரமாகிய சபை, ஆண்டவர் பாடி ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவர் பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனத்துல கர்த்தருடைய ஜனங்கள் ஒருவரோடு பேசிக் கொண்டிருப்பார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். அந்த இடத்துல ஆண்டவர் இருப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகள் சபையில கூடி வருவது வீண் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். 2000 வருஷமா ஆண்டவர் சபையை ஸ்தாபித்திருக்கிறார். ஆண்டவருடைய திட்டங்கள் சபையை சார்ந்து இருக்கிறது. ஆண்டவர் சபையில ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சுகம், நம்முடைய ஆத்ம சுகம், நம்முடைய சரீர பிரகாரமான சுகத்துக்கு நம்ம சபைக்கு வர தேவையில்லை. சரீர பிரகாரமான சுகம் கிடைக்குமோ ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா அதுக்காக மட்டும் வர தேவையில்லை. ஆனா ஆண்டவர் அதையும் தாண்டி சரீர பிரகாரமான சுகத்தையும் கொடுக்க வல்லவர். ஆனா நம்முடைய ஆத்மாவை குணமாக்க வல்லவர். யாராலையும் குணமாக்க முடியாத நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டிருந்ததை ஆண்டவர் சொஸ்தமாக்க வல்லவரா இருக்கிறார். இந்த மல்கியா வாசிங்களேன் 16 எடுத்துக்கோங்க. பார்த்துட்டு இருக்கும்போது 16வது வசனத்தை பார்க்கும்போது அதுக்கு அடுத்த வசனம் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லான அந்த கான்டெக்ட்ல இருக்குது. அது வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் அவருக்கு முன்பாக எழுதப்பட்டது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவர் சொல்றதை கேட்டு ஆண்டவருடைய வேதத்தை, ஜெபத்தை, சபையை யாரெல்லாம் முக்கியப்படுத்தி இந்த வசனத்தை தியானித்து பைபிள் காலேஜுக்கு அதுக்கப்புறம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கிறாங்களோ, ஞாபக புஸ்தகம் அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருடைய ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க மட்டும் விசுவாசத்துல நடந்தீங்கன்னா, விசுவாசத்துல நடந்து எனக்காக தீர்மானம் எடுத்தீங்கன்னா, என்னுடைய ராஜ்யத்திற்காக, ஒருவேளை பலன் இல்லாத மாதிரி தெரிந்தாலும்
தொடர்ந்து விசுவாசித்து ஆண்டவரை முக்கியப்படுத்தி ஆண்டவரை முதன்மைப்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவர். 5வது அதிகாரத்துல பார்த்த நாகமான் என்ன பண்ண, விசுவாசத்துல 7 தரம் ஒரு பக்கத்துல உள்ள ஒரு அசிஸ்டன்ட் தான் நாகமான் சொன்னார். நாகமான் கூட திரும்பி போயிருப்பார், என்னடா பெரிய காரியத்தை சொன்னா செஞ்சிருப்பாரு. சின்ன காரியம் ஆண்டவர் சொல்றது நம்மகிட்ட கேட்கறது என்ன, எதிர்பார்க்கறது சின்ன காரியத்துல ஆண்டவருக்கு நம்ம ஆயத்தப்படும் போது, நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் நமக்காக செய்கிறவர். ஏன்னா இந்த எண்ணெய் ஓடிட்டே இருந்தது, அந்த தண்ணி நிரப்பிட்டே இருந்தது. நாகமான் சின்ன பிள்ளையை போல மாறினான். ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல நம்ம ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம செய்யும் போது, விசுவாசத்துல நம்ம செய்யும் போது ஆண்டவர் நமக்காக அற்புதங்களை செய்கிறவர். ஏசாயா 61 எடுத்துக்கலாம். நான் சீக்கிரமா முடிக்க போறேன். ஏன்னா நமக்கு இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவர் நிரப்புவார். ஆண்டவர் நம்முடைய ஆயத்தம் நம்மை ஆசீர்வாதத்திற்கு ஆயத்தப்படுத்தும். நம்முடைய இருதயத்தின் ஆயத்தம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய பெருமையான பாத்திரத்தை ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு ஆண்டவரே எனக்கு நீங்க தேவை, நீங்க உங்களுடைய வசனம் தேவை, நம்முடைய ஜெபம் தேவை, நம்முடைய சபை தேவை அப்படின்னு சொல்லி எப்ப நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோமோ, எப்ப நம்ம விசுவாசத்தில் நடக்கிறோமோ, நம்முடைய விசுவாசம் ஒருபோதும் வீணாக போகாது. நம்ம இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக எப்படி நாகமான் அந்த தீர்க்கதரிசி சொன்னபடி அந்த யோர்தான்ல போய் உள்ள அவன் செய்ய வேண்டியதெல்லாம் அவன் ஒன்னும் ஹீல் பண்ண முடியாது. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த யோர்தான்ல போய் நின்று உள்ள முங்கி எழும்பணும். அவ்வளவுதான் அவன் செய்ய வேண்டியது. ஒரு விசுவாசி செய்ய வேண்டியது எல்லாமே ஆண்டவர் சொன்ன அந்த சின்ன காரியத்தை அப்படியே செய்யும் போது ஆண்டவர் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாகமானுக்கு கொடுத்தார். நம்முடைய இருதயமும் இன்றைக்கு பரிசுத்தமாகவும் நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு பெரியமாக ஆண்டவர் மாற்றுவதற்கு நம்ம அவரிடத்துல வந்தா போதும். ஆண்டவர் ஒருவரையும் குற்றம் தீர்க்கிறவர் அல்ல, குற்றம் கண்டுபிடிக்கிறவரும் அல்ல. ஆண்டவர் குற்றத்தை அகற்றுகிறவர், ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கிறவர், இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நிரப்புகிறவர். நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவருக்கு நம்ம ஆயத்தப்படுத்துது. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆயத்தப்பட வேண்டும். சொல்லுங்க, என்னை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். என்னை நான் ஆண்டவர் வசனத்தை கேட்டு அவருக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய வசனத்தினுடைய மாணவனா மாறும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் அவருடைய நன்மைகளை நமக்கு வழங்காதிரார். நிச்சயமாக ஆண்டவருடைய நன்மைகளை கொடுப்பார். ஏசாயா 61:3 சாம்பலுக்கு பதிலா ஆண்டவர் சிங்காரத்தை கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில நம்ம ஆயத்தப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில சாம்பலுக்கு பதிலா 3 தடவை இருக்குது. சாம்பலுக்கு பதிலா we trade this with this. இந்த சாம்பலுக்கு பதிலாக சொல்லுங்க, சாம்பலுக்கு பதிலா சிங்காரம். அடுத்தது ஹெல்ப் பண்ணு. உயரத்துக்கு பதிலா ஆனந்த தைலம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. அல்லேலூயா. இன்னைக்கு வேத வசனத்தை கற்றுக்கொண்டு ஜெபத்தை கற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம சபையில உள்ள ஆண்டவர் நமக்கு சபையில வைத்திருக்கிற நோக்கத்தை கற்றுக்கொண்டு சபையில ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிற ஒரு பெரிய நோக்கத்தை நம்ம தெரிந்து கொண்டு அதுல விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. அப்படி எழுதி நினைக்கலாம். ஆண்டவர் நம்ம மேல அவருடைய ஆவியை ஊற்றணும் அப்படின்னா நம்முடைய இருதயம் என்ன பண்ணும், வெறுமையாக அவருக்கு முன்பாக வர வேண்டும். உள்ள எக்கச்சக்கமான காரியம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் நிரப்ப முடியாது. ஆனா இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு முன்பாக விசுவாசத்துல எப்படி நான் வெறுமையாக்க முடியும்? எல்லாத்தையும் வீட்டுல எடுத்து வெளியே போட்டு வர முடியுமா? இல்ல. விசுவாசத்துல ஆண்டவரே நான் முன்பாக நிற்கிறேன், நீங்க சொல்றது அப்படியே நான் கேட்கணும், ஆயத்தமா இருக்கிறேன். நான் என் வாழ்க்கை என்ன இந்த உண்மை சார்ந்து இருக்கு, அதுதான் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணுகிறது,
முற்றிலுமா வெறுமையாக்குறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறுமையாக்கினார். வேத வசனத்துல யாரெல்லாம் விசுவாசத்தில் நடந்தாங்களோ அவங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையை வெறுமையாக்கினாங்க. அப்போதான் ஆண்டவரால் அவங்க ஆசீர்வதிக்க முடிந்தது. ஆபிரகாம் வெறுமையாக்கினார், யாக்கோபு வெறுமையாக்கினார், யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை வெறுமையாக்கினார். ஆண்டவர் அவர்கள் ஆசீர்வதிக்க முடிந்தது. இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் ஆயத்தப்படுறதா நம்முடைய வேலை. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஆயத்தப்பட்டு ஆண்டவருடைய அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டு, ஆண்டவர் சொன்னாரு, நீ வாய்க்கால் என்ன பண்ணு, வாய்க்கால்களை வெட்டு, பல காற்றையும் காண மாட்டீர்கள், பள்ளங்களெல்லாம் நிரம்பும். இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக என்ன நான் வெறுமைப்படுத்தி, என்னுடைய வாழ்க்கையை நான் வெறுமைப்படுத்தி, என்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு முன்பாக முற்றிலுமான அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் என் வாழ்க்கையை அவர் நிரப்ப வல்லவர். ஆண்டவர் என் வாழ்க்கையை நிரப்புவார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை நிரப்புவார். என்னுடைய ஆத்துமாவை அவர் செழிக்க பண்ணுவார். ஆண்டவர் எனக்குள்ள ஒரு கிருபைகளை கொடுப்பார். ஏன்னா இந்த ஒவ்வொரு காரியம் 3 அதிகாரத்திலையும் பார்த்தோம். 3 அதிகாரத்திலையும் விசுவாசம் இல்லாம செஞ்சிருக்கவே முடியாது. ஒரு விசுவாசம் இல்லாம வாழவே முடியாது. ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்காம வாழவே முடியாது. அதனால விசுவாசித்து நடப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை நம்ம வர்றதில்லை, ஒரு முறை இன்னும் ஆர்வமாக, இன்னும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். கர்த்தருடைய வேதத்துல இன்னும் அதிகமா, அது சங்கீதம் 19 தேனிலும் எளிதேனும் மதுரம் உள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை நம்பி, கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து, கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு, கர்த்தருடைய வசனத்துல நடக்கும் போது ஆண்டவர் என்னை நிரப்புவார். ஆமென். அவர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதை அவர் நிச்சயமாக நிறைவேற்றும்படியா ஆண்டவர் என்னை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஆமென். என்னுடைய வேலை ஆண்டவருக்கு ஆயத்தப்படுகிறது. நான் ஆயத்தப்படுகிறது, ஆயத்தப்பட ஆண்டவர் என்னை நிரப்பி கொண்டே இருப்பார். எவ்வளவு பாத்திரம் இருக்குதோ அந்த அளவு நிரப்புவார் ஆண்டவர். அந்த அளவு என்னுடைய வாழ்க்கையில ஆவியின் கனிகள் வெளிப்படும். நான் அவருக்காக செயல்படுவது வெளிப்படும். நான் ஆண்டவரை ஏதோ தூரத்துல வச்சு இல்லை, நான் ஆண்டவர் சொன்னது அப்படியே கேட்கிறது. நாகமான் மாதிரி இல்லை. நாகமான் முதல்ல என்ன பண்ணல, ஆண்டவர் சொன்னதை விசுவாசிக்கல. இது இவ்வளவு சின்ன காரியமா இருக்குமா என்ன? எங்க ஊர்ல இதோட பெட்டரா இருக்குன்னு சொன்னேன். என்ன இது இவ்வளவு அற்பமான, இவ்வளவுதான் செய்யணுமானா, நான் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லையா? நிறைய பேர் நான் செய்ய வேண்டியது எதுவுமே இல்லையான்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை, ஒரே ஒண்ணுதான். நான் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்து அப்படியே செஞ்சா போதும், மற்றதெல்லாம் நான் செய்வேன். ஆண்டவர் மற்ற காரியம் நமக்கு செய்வார். நம்ம சந்தோஷத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, அதுக்காக எதுக்காக எங்கேயும் போக தேவையில்லை. ஆண்டவர் வசனத்தை விசுவாசிக்கும் போது ஆண்டவர், கர்த்தருடைய ஜனங்கள் ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். அல்லேலூயா. கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் சபையில வரும்போது கவனித்து கேட்பார். நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து கேட்டு அதற்கு ஏற்ற பலனை கொடுப்பார். நீதிமானுக்கும் ஒரு மற்ற விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துவார். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுடைய ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை திரும்பவும் காண்பார்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஆயத்தப்படுறதா, உள்ள ஆயத்தப்பட்டு ஆண்டவர் நிரப்புகிறது, அதுதான் ஊழியம். ஆண்டவருக்கு செய்யற பெரிய ஊழியம் என்ன? நம்ம ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுப்பது, ஆண்டவருக்கு நம்ம ஆயத்தப்படுவது, இருதயத்தை ஆயத்தப்படுவது, எஜமானுக்கு பிரயோஜனமாக. 2 தீமோத்தேயு 2:21 எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருப்பார். யாரும் உள்ளத்தை ஆயத்தப்படுத்துறாங்களோ அவங்க இயேசுவுக்கு, நம்ம எஜமானாகி இயேசுவுக்கு அவங்க உபயோகமான பாத்திரமாக இருப்பார். ஆமென். கண்களை மூடி நல்ல ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நீர் ஆண்டவரே கொடுக்கிற பதிலாக, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார். ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக அந்த துதியின் உடையை கொடுக்கிறார். ஆண்டவரே சொல்றோம், நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சொல்றோம், எங்களுடைய ஆயத்தம் இன்றைக்கு நாங்கள் செய்கிற இருதயத்தின் ஆயத்தம் நாளைக்கு எங்களுக்கு ஆண்டவரே பலனை கொடுக்கும், நாளைக்கு எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஆண்டவரே சொல்றோம், இன்றைக்கு நாங்கள் முன்பாக ஆயத்தப்பட்டு உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு, உம்முடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு, உம்முடைய நடுவே வசனங்களை பெற்றுக்கொண்டு அது நடக்கத்தக்கதான கிருபைகளை நீ கொடுப்பீராக. உங்களுக்கே நாங்கள் துதி கனம் எங்கெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிதாவுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம் உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.